தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேருக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா தடவை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தற்பொழுது அது எக்ஸ்பிரி ஆகிருக்கும், இல்லை யூஸ் பண்ணாமலே விட்டுருப்பீங்க. இப்போ குரூப் 4 வரதுனால நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரினிவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு வர்றதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் யூசர் தான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்குள்ளே உங்களை கொண்டு போக சொல்லுவாங்க. ஓகேன்றதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இதில் போனதுக்கப்புறம் பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களையும் ஏற்கனவே பதிவு செய்தோர் சொல்லிட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கிளிக் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு தமிழ் புரியலைன்னா இங்கிலீஷ்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் யூசர்ன்றதை கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெஜிஸ்டர் யூசர் கொடுத்தோன்னே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா ஒரு மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேக்ஸையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஜில் வந்திருப்பீங்க. இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஹாஸ் பீன் எக்ஸ்பைர்டு, ப்ளீஸ் கிளிக் ஆன் ரினியூ மை ஓடிஆர் ஃபார் ரினிவல் அப்படின்னு வந்திருக்குங்க. அதாவது உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஒருவேளை ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது ஓடிஆரை ரினியூ பண்ணுறதுக்கு ரினியூ மை ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நேமு, இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இந்த பேமெண்ட் கேட்வேல நீங்கள் எஸ்பிஐயோ இல்லை பேமெண்ட் கேட்வோ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம். பேமெண்ட் டைப் பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஆன்லைனில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட் 3 ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்திருக்கும். ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதில் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்பிஐயோட பிரான்ச்குள்ளே போயிருப்பீங்க. எஸ்பிஐ நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, எஸ்பிஐ டெபிட் கார்டுன்னு வந்திருக்கும். ஸோ எதில் வேணுமோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. எவ்வளோ பேமெண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெயின் பேஜில் வந்துடும். இந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபைலு, கரண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி இப்போ என்ன அப்ளிகேஷன் நீங்கள் போடணுமோ அந்த அப்ளிகேஷனை டைரெக்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த எக்ஸ்பயரான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் வந்து ரினியூ பண்ணணும். இதை ரினியூ பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.